கருத்தரங்க தலைமை அவர்களின் கருத்தை கேட்பதற்காக கவிஞர், எழுத்தாளர் நெல்லை அன்புடன் ஆனந்தி தோழி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க தோழி. சிறப்பு. எங்கிருந்து ஆரம்பிக்கன்னே தெரியல. அத்தனை பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் பாராட்டுகளையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த சங்க புலவர், அதாவது சங்க இலக்கியத்தில் பெண்பார் புலவர்கள் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு. இதுல என்ன ஒரு கூடுதல் சிறப்புனா, இன்றைக்கு பங்கேற்ற பிள்ளைகள் ஒரு பன்னாட்டு குழந்தைகள் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. அது கூடுதல் சிறப்பு. ஏன்னா தமிழினியன், சம்யுக்தா, அதுக்கப்புறமா மகிழ் வெண்பா அவர்கள் மூவரும் நம்முடைய தாயகத்திலிருந்தும், திவ்யஸ்ரீ அவங்க மலேசியால இருந்து, அதுக்கப்புறமா நிறைவா பேசின பாப்பா அவங்க வந்து எழிலோவியா இங்க அமெரிக்கால இருந்து பேசுறாங்க. அவ்வளவு அந்த குழந்தைகள் வந்து அவ்வளவு இங்க வந்து வெளிநாட்டுல வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை ஒரு பயிற்றுவிக்கிறதே ஒரு பெரிய சவால். அதை கற்றுக்கொண்டு அவர்கள் பேசுவது அதை விட பெரிய சவால். அப்படி இருக்கும் பொழுது சங்க இலக்கிய பாடல்களை எல்லாம் அப்படியே ரொம்ப அழகாக, நேர்த்தியாக, அந்த மொழி நயம் குறையாமல் அவர்கள் பேசியதற்கே பெரிய வாழ்த்துக்கள் கண்ணா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சங்க காலம் நான் முன்னாடியே சொன்னது போல நம்ம தமிழர்களுடைய பொற்காலமா இருந்தது. 5 குழந்தைகளும் அழகழகாக ஒவ்வொரு பெண்பார் புலவரை எடுத்து பேசினாங்க. நம்ம தோழி சொன்னது போல நம்ம தமிழினியன் முதல்ல ஒரு ஆண் மகனாக இருந்து அவர் ஒரு பெண்பார் புலவரை பற்றி எடுத்து பேசியது கூடுதல் மகிழ்ச்சி. இந்த சங்க காலம்னு நம்ம எடுத்து பேசும்போது அது பெண் கல்வியில் சிறந்து விளங்கியதற்கு சான்றாக இந்த பிள்ளைகள் எடுத்து சொன்ன பாட்டெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த உணர்ச்சி ததும்பக்கூடிய பாடல்கள் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தமிழர்கள் அதுவும் உணர்ச்சிக்கு வயப்பட்டவர்கள். ஒரு இன்பமோ துன்பமோ அதை அப்படியே நம்ம காட்டிடுவோம். ஆண்பார் புலவர்களுக்கு இணையாக அவர்களும் சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிறதுக்காக நிறைய பாடல்களை மிகச் சிறப்பாக நம்ம பெண்பார் புலவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அகவாழ்வு பற்றி மட்டும் அல்லாமல் புறவாழ்வு, வீரத்தை பற்றியும், பெண்களுடைய வீரவாழ்வு அது ரொம்ப முக்கியம், அதை சிறப்புற பாடியிருக்கிறார்கள். நமக்கு பெயர் தெரிஞ்சவங்க 473 பேரா இருந்தாலும் நான் சொன்னது போல 50 பெண்பார் புலவர்கள் அதில் இருந்தது நமக்கெல்லாம் பெருமை. இந்த ஊவி சாமிநாத ஐயர் அவர்கள் சொல்லும் பொழுது பெண்பால் புலவர்களை பத்தி பேசும் பொழுது ஏறக்குறைய 50 பெண்பார் புலவர்கள் இயற்றிய அந்த செயல்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தது. மற்ற புலவர்களுடைய வாக்குக்கு எவ்வளவு சிறப்பு நாம் கொடுக்கிறோமோ அதே சிறப்பு இவர்களுடைய செயல்களுக்கும் உண்டு. இதுல வேற ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு, தமிழ் ஆராய்ந்த பெண்பார் புலவர்கள் இந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கலாம், நமக்கு வேணா தரவுகள் கிடைக்காம இருந்திருக்கும் அப்படின்னு. நம்ம தமிழினியன் ரொம்ப சிறப்பா பேசினாரு பாரி மகளிர் பத்தி. 2 விதமாக அவர்களை பற்றிய ஒரு புனைவு, அத கதை அப்படி எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். அந்த பாண்டிய நாட்டை, அதாவது பரம்பு மலையின் தலைவன் பாரியினுடைய மக்கள் அவர்கள் இருவருமே. அந்த பரம்பு மலை 300 ஊர்களை கொண்டதான். யோசிச்சு பாருங்க, ஒரு ஊரை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். 300 ஊர்களை வச்சு அவர் அப்படி ஆட்சி பண்ணி இருக்கிறாரு. இப்போதைக்கு அதை வந்து பிரான் மலைன்னு இப்ப சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடையேழு வள்ளல்கள்ல இருக்கக்கூடிய அந்த பாரி, இவர் என்ன ஒரு அந்தனராகி இருந்த ஒரு கபிலர், அவருடைய அவை புலவராக, நண்பராக அவரோடையே பயணிச்சிட்டு இருந்தார். அதனாலதான் பாரியினுடைய மறைவுக்கு பின்னர் அந்த பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடிய, கவனத்தில் கொள்ளக்கூடிய பொறுப்பு தனக்கு இருப்பதாக அவர் எடுத்துக்கொண்டார். இந்த பரம்பு மலை ரொம்ப பெரிய வளம் மிகுந்த ஒரு இடம். மூவேந்தர்கள் அதை எப்படியாவது இவற்றை அடிச்சு பிடிச்சிடணும்னு அவங்க போராடும் பொழுது அவரால் வீரத்தால் அவனை விலை பேச முடியாது, படை வலிமையால் பாரியை எதையுமே செய்ய முடியாதுன்னு தெரியும். அதனால ஒரு சூழ்ச்சி பண்ணி அவர் தமிழுக்கு தலை வணங்கக்கூடியவர், தமிழ் அந்த புலவர்களுக்கு தலை வணங்கக்கூடியவர்கள், சூழ்ச்சியால் அவனை வென்றனர். இப்ப தந்தையை இழந்து நிக்கிற இந்த பாரி மகளிர் அவங்க அனாதையா நிக்கிறாங்க. இந்த சூழல்ல வந்து உயிர் தோழரா இருந்தவர், அவை புலவராக இருந்தவர் நம்ம கபிலர் என்ன செய்யறது? கல்வியில் சிறந்த பெண்கள், இவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுமே. இந்த காலத்துல இப்ப சொல்லுவோம் இல்லையா, யாராவது நம்ம தெரிஞ்ச நண்பர்களோட கூடயே இருந்திருப்போம், அவங்க யாராவது தவறி போயிட்டாங்கன்னா நமக்கே அந்த கடமை இருக்கிறதா நினைச்சு ஏதாவது நம்மால முடிஞ்சதை செய்யணும்னு நம்ம நினைப்போம். அப்ப அந்த காலத்துல சொல்லணுமா, மன்னரின் மகள்கள், இவர் சும்மா இருப்பாரா? அதுவும் நண்பர் வேற. அந்த பெண்களுக்கு எப்படியாவது திருமணம் செஞ்சிடணும்னு பார்க்கும் பொழுது அந்த வஞ்சிக்கோன், இருங்கோவில் இருவருமே முடியாது. எல்லாரும் நிறைவுல அந்த அவன் சொன்னான் தமிழினியன் என்ன காரணமாக இருக்கும்னு அவை பாட்டியும் யோசிக்கிறாங்க. இவ்வளவு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, இந்த பெண்களை நீங்க கல்யாணம் பண்றதுக்கு, திருமணம் செய்து கொள்வதற்கு ஏன் மறுக்கிறீர்கள்னு திரும்ப திரும்பதான் அந்த கேள்விகள் வந்துட்டு இருந்தது. காரணம் பயம்தான். ஏன்னா இந்த பெண்களை நாங்கள் திருமணம் செய்தால் மூவேந்தரை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. இன்றைக்கு இருக்கிற நிறைய அரசியல் சூழ்ச்சிகள் மாதிரிதான். பாரி மகளிரை நாங்கள் மனம் செய்தால் மூவேந்தர்களின் பகைக்கு ஆளாவோம் அப்படின்னு சொல்லி எந்த குறுநில மன்னரும் முன் வரவில்லை.
மனம் வருந்தி போச்சு. கபிலருக்கு என்னதான் செய்யறதுன்னு அவர் வருந்தியே அவரு உயிரை விட்டார். அடுத்துதான் நம்ம ஔவையார் அவங்களுடைய அந்த நிலை வருது. அவங்க வராங்க. அவன் தமிழன்யன் சொன்னது போல அவரை அன்போடு அரவணைத்து ஔவையாரை அவர்கள் கவனித்த பாங்கு அவரை ஈர்க்கிறது. அந்த பாரியுடைய பிள்ளைகள் என்பதற்கு சான்றாக எப்படி இருக்கிறார்கள் இந்த பிள்ளைகள் சொல்லி அவர்களுடைய பண்பை வியந்து இவங்களுக்கு ஏதாவது செய்யணும், மனமுடிச்சு வைக்கணும் இந்த பிள்ளைகள்னு சொல்லி திருமுனைப்பாடி நட்ட திருக்கோவிலூர் அரசன் தெய்வீகன் அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. அவரு இப்படி ஒரு அழகு வாய்ந்த பெண்களை யாராவது மறுப்பாங்களா? ஆனா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் மூவேந்தர்களை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை, அவர்களுக்கு பயந்துதான் நாங்க எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு விஷயம் தெரியுது. அப்ப இவர் எடுத்து சொல்றாங்க. சொல்லுவாங்க இல்லையா, சாட்சிக்காரன் காலில் விடுறதுக்கு சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் கிட்ட போய் அவ்வை பாட்டி அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள், உங்களுக்கு பயந்துகிட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப அவங்க தெளிவா அவர்களுடைய முயற்சியால் இந்த மூவேந்தர்களும் முன்னின்று நடத்தக்கூடிய விதமாக திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த நம்முடைய தமிழ் சமூகம் கபிலர் பாரி மகளிருக்கு ஆசிரியராக இருந்தவை பற்றி, அவர்கள் இளம் வயது முதலே எப்படி ஒரு கவிபாடும் திறமை பெற்றவர்கள், அதை பத்தி எல்லாம் சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக இந்த பாரி மகளிர் பாடிய அந்த அற்றை திங்கள் பாடல் எனக்கு ரொம்ப 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 மனசுக்கு ரொம்ப ஒரு வருடக்கூடிய ஒரு பாடல். நாட்டையும் இழந்து தந்தையையும் இழந்து பகைவர்களையும் பார்த்து பயந்து இந்த பிள்ளைகள் அப்படியே ஒரு நிலாவை பார்த்துட்டு ஒரு இரவுல உட்கார்ந்து இருக்கும் போது முழு மதி இந்த பௌர்ணமி நேரத்துல நிலாவை பாக்குறாங்க. அப்பா கூட இருந்தமே இந்த நில ஒளியில, இப்ப அப்பாவும் இல்ல, அப்பா நமக்காக சேர்த்து வச்ச நாடும் இல்ல, இப்படி இருக்கமே தன்னைத்தானே அவர்கள் ஒரு வருந்தி பாடிய பாடல் தான் அந்த அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர் கொளார் இற்றை திங்கள் இவ்வெண் நிலவின் வென்றேறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமேன். என் தந்தையும் இல்ல, அவரை சூழ்ச்சியால எங்க நாட்டையும் நீங்க ஊர்களையும் கவர்ந்துட்டாங்கன்னு. கிட்டத்தட்ட அந்த நிறை மதி அந்த நிலாவில் ஒளி வீசிக் கொண்டிருந்த இடத்துல எங்களுடைய தந்தையோட இருந்த நாங்கள் இப்படி தனி ஆளாக நிக்கிறோமே அப்படின்னு பாடக்கூடிய காட்சி தான் அது. அதுல பாருங்க, இந்த உள்குத்துன்னு சொல்லுவாங்க, வென்றெறி முரசின் வேந்தர். அவ என்ன சொல்றா அந்த பொண்ணுங்க பாடும்போது, மூவேந்தர்களும் வீரத்தால் எங்கள் தந்தையை வெல்லவில்லை அப்படின்னு சுட்டி காட்டுற விதமாக ஒரு இகழ்ச்சி குறிப்பாக அந்த சொல்லாடல பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததான் இந்த பிள்ளைங்க பேசினது நம்ம பொன்முடியார் பத்தி திவ்யஸ்ரீ ரொம்ப அழகா பேசின கண்ணா. சேர நாட்டில் இருந்த மறவர் குடியில் பிறந்தவர். அவர் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பாடல்களை நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அந்த புறநானூற்றில் உள்ள அந்த 312வது பாடல், அது மட்டும் இல்லாம இந்த 310 கூட இந்த தாய் தந்தை அரசன் கருமான் பிள்ளை எல்லாருமே எல்லா இலக்கிய கூடல்களையும் ஒரு பாடலை எடுத்து அவங்க பேசுறாங்கன்னா முதல்ல இந்த பாட்டை தான் அவங்க பேசுவாங்க இல்லையா. நம்ம காளைக்கு கடனை அப்படிங்கிற தலைப்புல பொன்முடியார் பாடின பாடலைத்தான் எல்லாரும், ஒரு ஆண்மகனினுடைய கடமை, ஒரு தாய் தந்தையுடைய கடமை, ஒரு அரசனினுடைய கடமை எல்லாம் தெளிவா என்ன எழுதி வச்சு என்னத்துக்கு. இன்னைக்கு அரசியல்ல யாராவது இதெல்லாம் இலக்கியங்களை படிச்சவங்க தான் அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு அடிப்படை விதியை வைக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். அப்படி என்றால்தான் நம்முடைய இந்த நம்ம தமிழர்களுடைய அவ்வளவு பாரம்பரியம் அதுல பொதிஞ்சு கிடக்குது. வாகை பூவை தலையில் சூடிக்கொண்டு பகைவர்களை வென்று ஆரவாரித்த நம்முடைய சமூகம், அந்த வீரருக்கு இல்லாம இந்த மரக்குடியில் பிறந்த மகளிருக்கும் கோபம் வரும், வீரம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே சான்றோன் ஆகுதல் தந்தைக்கு ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒளிருவாள் அருஞ்சுமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. யார் யாரு என்ன செய்யணுங்கிறத தெளிவா புட்டு வச்சிருக்கிறாரு. ஒரு மகனை அதாவது தாயுடைய கடமை இப்ப சொல்றாங்க, என்னமோ பெத்து புறந்தள்ளிட்டா அவங்க அந்த குழந்தைய பெத்து முடிச்சுட்டா அவங்களோட கடமை முடிஞ்ச, அப்படி இல்லை. இந்த தமிழ் சமூகத்திற்கு அந்த பிள்ளையை ஒரு பொறுப்புள்ள பிள்ளையாக ஆக்குவதும் அந்த தாயினுடைய கடமைதான். அவனுடைய நற்பண்புகளுக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே வரியில சொல்லிட்டு போயிருவாங்க, அவனுக்கு வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு. அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ இந்த சமூகத்தில் நல்ல பண்புகளோட நல்ல பெயரோட இருக்கணும்னா அதற்கு தாய் தந்தை இருவருடைய சம பங்கு அங்கே முக்கியம். அந்த நல்ல ஒழுக்கத்தை கற்பிப்பது. அதே போல இங்க அரசனுடைய கடமையை பத்தி பேசுறாங்க. ஒளி வீசக்கூடிய வாளையெல்லாம் கையில் ஏந்தி கொண்டு அங்க ஒரு எதிரி நாட்டவரை தடுத்து போரில் வென்று பகைவர்களுடைய யானைகளை கொன்று வெற்றியோடு மீள்வது அந்த மகனினுடைய கடமை, அரசனுடைய கடமைன்னு ரொம்ப அழகாக இந்த பாடலை சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம மகிழ்வன் பாப்பா காவற்பெண்டு பத்தி பேசினாங்க, ரொம்ப சிறப்பு கண்ணா.
ஒரு அகத்திணை பாடிய பெண்பார் புலவர்களை விட புறத்திணை பாடிய பெண்பார் புலவர்கள் கொஞ்சம் குறைவுதான். அப்படி பார்க்கும் பொழுது இவர் நல்ல மறவர் குடியில் பிறந்து கல்வியில் சிறந்து ஒரு வீரத்தன்மையோட புறநானூறு 86வது பாடல் மட்டுமே இவர் அழகா அவ பாட்டாவே பாடிட்டியாமா அப்படின்னு சொல்ற மாதிரி சம்யுக்தா பாடிட்டாங்க. இவளுடைய குரலும் ஒரு பாடல் பாடின மாதிரியே எனக்கு கேட்டுட்டு இருந்தது. அவ்வளவு அழகா இருந்துச்சு. காவர் பெண்டுன்னு சொல்லும் பொழுது செவிலித்தாயை குறிக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு குழந்தையை பேணுவது மட்டும் செவிலித்தாயினுடைய கடமை அல்ல. ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வெறும் அந்த குழந்தைய வெறும் சாப்பாடு ஊட்டி அந்த பிள்ளைய ஆரோக்கியமா வளர்க்கறது மட்டும் இல்ல, அந்த வீர உணர்வுகளோடு வளர்க்கக்கூடியதும் அந்த செவிலித்தாயின் கடமையில் ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. சோழன் பேரவைக்கோ பெருநர் கிளியினுடைய செவிலித்தாய் தான் இந்த காவர் பெண்டுன்னு சொல்லக்கூடியவர்கள். இவர்களை காதர் பெண்டுன்னு சில இடங்கள்ல சொல்றாங்க. நம்ம இலக்கியங்கள்ல இருக்கக்கூடியது நமக்கு சரியான ஆதாரங்கள் இல்லாம நம்ம இரண்டையுமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா நான் பார்த்தேன். இவருடைய இந்த பெயர் அவருடைய செய்யக்கூடிய தொழில் காரணமாக காவலை காக்கக்கூடியவர், அந்த பிள்ளையை காக்கக்கூடியவர், அதற்காக செவிலித்தாயாக இருந்தவர், அதனால இங்க காவர் பெண்டுன்னு அழைக்கப்படுகிறார்னு வச்சுக்கலாம். மரக்குடியில் பிறந்து அந்த குடியிலேயே வாழ்க்கைப்பட்டு சிறப்போடு வாழ்ந்தவர்கள், அந்த குடிப்பெருமையை தன் பெருமையாக கொண்டு வாழ்ந்தவர். இந்த தலைவன், அந்த அரசன் தலைவன் எப்படி வேணா வச்சுக்கோங்க, அவர்களை வளர்த்த பெருமைக்கு உரியவர். இது மட்டும் இல்லாம அந்த அரசனுடைய மெய்க்காவல், மனைக்காவல், ஊர்காவல்னு எல்லாவற்றையும் அந்த காவற்குடி பெண்ணே ஒரு கண் போல காத்திருக்காங்க. அது ரொம்ப சிறப்பாக இந்த இலக்கியங்கள்ல பேசப்படுது. கல்லளை போல வயிறு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒற்றை பாடல். இந்த மரக்குடியில் பிறந்து வாழ்ந்த இவர் இயற்றிய இந்த பாடலுடைய பின்னணின்னு பார்த்தா, ஒரு பெண்மணி இவருடைய வீட்டிற்கு உன் பொண்ணோட பையன் எங்க போயிட்டான்னு கேட்கும் பொழுது அவ சொன்ன இல்லையா, சின்ன குடிசை, அழகா ஒரு தூண்ல சாஞ்சிக்கிட்டு நம்ம மக்கள் பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்தோடனே, உங்க பிள்ளை எங்க போயிருக்கான், உங்க பையன் என்ன பண்றான், என்ன வேலை பாக்குறான் அப்படிலாம் கேட்போம். இது மாதிரி அவங்க கேக்குறாங்களாம், என் பையன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா புலி இருந்து சென்ற குகையை போன்றது என்னுடைய வயிறு, என்னுடைய மகனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு புலிக்கும் குகைக்கும் உள்ள தொடர்பை போன்றதுன்னு அந்த வீரத்தாய் சொல்றாளாம். அவன் கட்டாயமா போர்க்களத்துலதான் இருப்பான், ஏதாவது ஒரு எதிரி மன்னரோட போராடிக்கிட்டு இருப்பான் மன்னருக்கு துணையாக அப்படின்னு. எப்படி வாகை பூவை சூடிக்கொண்டு பகைவரை கொன்று வென்று திரும்புவானோ அரசன், அவனுக்கு துணையாக சென்றிருப்பான் அப்படியே பெருமையா சொல்றாங்க. அதைத்தான் இந்த பாடல்ல அவங்க எழுதியிருப்பாங்க. அகத்திணை புறத்திணை, அகம் புறம் பாடிய புலவர்களை தாண்டி நம்ம சம்யுக்தா பாப்பா பாட்டாவே பாடினாங்க இல்லையா, ஒக்கூர் மாசாத்தியார், அவர்கள் இரு திணையிலும் பாடியிருக்கிறார்கள். அவ ஒரு பாடலை பாடிட்டா, அதனால அதை பத்தி நான் அதிகம் பேசல. நான் சொல்ல நினைத்த பாடல சொன்னா இல்லையா, அந்த அவர்களுடைய பெயர் சாத்தி என்பது பெண்பால், சாத்தன் என்பது இப்படி அந்த பெயரை வைத்தே அடையாள பெயராக அவர்களுக்கு வந்திருக்கிறது. இந்த ஒக்கூர் மாசாத்தியார் இவங்க அகத்திணையில் நிறைய பாடல்கள், ஒரு 2 பாடல், குறுந்தொகையில ஒரு 5 பாடல், புறநானூற்றில் ஒரு பாடல், இப்படி எல்லாவற்றிலும் தமிழர்களை பற்றியும் தமிழ்நாட்டிற்குரிய சிறப்பை பற்றியும் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இந்த சில பாடல்கள் பாடினாலும் இன்னைக்கு நம்ம எவ்வளவு அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு பாருங்க. நான் அகத்திணையில இருந்து ஒரு பாடலை உங்க முன்னாடி வைக்க ஆசைப்படுறேன். இந்த திணை ஒரு முல்லை திணை. பருவம் விட்டது, தலைவன் இன்னும் வரவில்லை அப்படின்னு வருந்தக்கூடிய ஒரு தலைவிக்கு தோழி சொல்லக்கூடிய ஒரு கூற்றாக இந்த பாட்டு. காலத்துல திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு போனானே, அவன் இன்னும் வரலையே அப்படின்னு தலைவி வருந்திட்டு இருக்கும் பொழுது அப்ப தோழி சொல்றா, இளமை பாரார் வளனசை இச்சென்றோர் இவனும் வாரார் எவனோ என பெயல் புறந்தந்த பூங்கொடி முல்லை தொகு முகை இளங்கெயிராக நகுமே தோழி நருந்தன் காரேன்னு சொல்லிட்டு, அந்த இளமையின் அருமையை எண்ணி பார்க்காம உன்னை விட்டுட்டு பொருள் மீது ஆசைப்பட்டு நான் பொருள் சம்பாதிக்க வேண்டும்னு என்னுடைய தலைவன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான், அவன் இன்னும் வரவில்லை. அந்த மழை நல்ல கார்காலத்துல மழையெல்லாம் பெஞ்சு முல்லை கொடியில் அப்படியே வரிசையா அரும்புகள் எல்லாம், முல்லை கொடினாலே அந்த வெளிச்சத்து, அதனாலதான் பெண்களுக்கு ஓமை முல்லை ஒளி போல பற்கள்னு சொல்லுவாங்க. அப்படி ஒளியோடு இருக்கக்கூடிய பற்களை அடுக்கி வைத்தது போல அந்த நறுமணம் வீசக்கூடிய இந்த கார்காலத்தில் அவர் எங்க இருக்காரோ தெரியலையே அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாடலை எழுதியிருப்பாங்க. அடுத்து நம்ம நிறைவாக பேசிய நம்முடைய எழிலோவியா ரொம்ப அழகா காக்கை பாடினி நச்சல்லையார், இது எல்லாமே அந்த பெயர் விளக்கமே ரொம்ப பாருங்களேன். நம்ம பொதுவா சொல்லுவோம் இல்லையா,
செல்லை அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு அவர் விரும்பத்தக்கவர், மிகவும் விரும்பக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பொருளும் இங்கே சொல்லப்படுகிறது. நற்செல்லை அப்படிங்கிறது கூடுதலாக நல்ல, அதாவது பிள்ளை நல்ல பிள்ளை, நற்பிள்ளைன்னு சொல்ற மாதிரி, தமிழ் நற்றமிழ் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க நற்செல்லைன்னு அவங்களுக்கு வச்சிருக்காங்க. குறுந்தொகையில ஒரு பாடலும் புறநானூரில் ஒரு பாடலும் இவங்க பாடியிருக்கிறாங்க. அதுதான் அவ அழகா எடுத்து பேசுனா. அவங்க வீட்டுல அவங்க பாட்டிமா சொல்லுவாங்க, காகம் கரைந்தால் விருந்தினர் வரப்போறாங்கன்னு. இந்த வயசுல இந்த பிள்ளைங்க இதெல்லாம் பாருங்களேன். இந்த இலக்கியம் கற்றுக்கொண்டதால் அவளுக்கு அவங்க வீட்லயும் பேசுறாங்க குழந்தைங்க கிட்ட. ஒரு விருந்தினர் வர கரைந்த காக்கை எது பலியே அப்படின்னு சொல்லி இந்த தோழி பாடக்கூடிய அந்த சிறப்ப ரொம்ப அழகாக இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. இந்த காக்கை பாடினியார் ஒரு பாணர் குலத்தை சேர்ந்தவர். அதனால நம்ம பாடினி அப்படின்னு அந்த பெண்பார் புலவர்களை பத்தி இந்த பெயர் அவருடைய அடைமொழியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். திண்தேர் நள்ளி காணத்து அண்டர் பல்லா பயந்த நெய்யின் தொண்டி முழுதுடன் விளைந்த வெண்ணல் வெஞ்சோர் எழுக்கலத்து ஏந்தினும் சிறிது என் தோழி பெருந்தோள் நெகிழ்ந்த செல்லருக்கு விருந்து வர கரைந்த காக்கை எது பலியேன்னு சொல்லிட்டு இந்த முல்லைத்திணை பாடலுக்கு என்ன சொல்றா, பிரிந்து, அதாவது தலைமகன் அவளுக்கு பிரிந்து போன தலைவிக்கு சொல்ற மாதிரி அவன் பிரிஞ்சு போயிட்டான். அவன் வரும் வரைக்கும் என்னுடைய தலைவி துன்பம் வராமல் இவள் பாதுகாக்கிறாள். யாரு? தோழி. தோழிக்கு சங்க இலக்கியத்தில் செவிலித்தாய்க்கும் தோழிக்கும் தான் பெற்ற தாயை விட அதிகப்படியான ஒரு பங்கு. ஏன்னா அவர்கள் நம்ம சொல்லுவோம்ல பிளாக் கேட்டன் இப்ப சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அவங்க கண்கொத்தி பாம்பா அவங்க கூடையே இருந்து அவர்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பெரும் பங்கு வகித்திருக்கிறார்கள். அப்படி அவளுடைய பாதுகாப்பு ஒன்றையே பாராட்டி அவன் தலைவனை பத்தி வருத்தப்படும் பொழுது அவ சொல்றா, கவலைப்படாத, வந்துருவான், பொருள் தேட தானே போயிருக்கான், இந்த வந்துட்டான் பாரு, இதோ இன்னைக்கு வந்துட்டான், காகம் கரையுது பாரு, அவன் இதோ வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி விடுவான் அவளை ஆற்றுப்படுத்தக்கூடியதாக இந்த காக்கை விருந்தினர் வரப்போவதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அறிகுறியாக இங்கே கரைந்து கொண்டிருக்கிறது பாரு, வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவளை தேற்றி வருகிறாள். அந்த அவ இதெல்லாம் தேற்றியாச்சு. இந்த கதை எங்க நடக்குது? தலைவன் கிட்ட சொல்றா, நீ என்ன பாராட்டுற, நான் அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டேன்னு. நீ பாராட்டணும்னு நினைச்சா அந்த காக்கையத்தான் பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த காக்கைக்கு இவன் எப்படி உணவு கொடுக்கணுமா, தொண்டிங்கிற ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய வெண்மையான நெல்ல அதுல நீ சமைக்கணும். கடையேழு வள்ளல்கள்ல ஒருவனான நல்லி நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பசுக்கள் பொழிந்த பாலில் தயாரித்த நெய், அது ரொம்ப புகழ் வாய்ந்தது. அதுல நீ சமைக்கணும். அந்த வெண்ணெல்ல சோறாக்கி அதுல நெய்ய ஊத்தி அந்த மண் பானைகள்ல அதையெல்லாம் வச்சு நீ அந்த காக்கைகளுக்கு பலி உணவாக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய தலைவி சோறாமல் இருப்பதற்காக உதவி செய்தவை நான் அல்ல, அந்த காக்கைகளுக்கே அந்த பெருமை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அதாவது புறநானூற்றில் இருக்கக்கூடியது. ஒரு வயதான அந்த நரம்பெல்லாம் புடைத்து இருக்கக்கூடிய ஒரு தாய், வயதான ஒரு தாய். அந்த பாடல், நரம்பு எழுந்து உலரிய திறம்பட மென்தோள் முளரி மருங்கின் முதியோள் சிறுவன் பண அளித்து மாறினன் என்று பலர் கூற மண்டமர்க்கு உடைந்தனன் ஆயின் உண்ட முலை அறுத்திடுவேன் யானென சினையே கொண்ட வாளோடு படுவியம் பெயரா செங்களம் துளவு போல் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்ககை காணுவு ஈன்ற ஞான்றினும் பெரிது ஒந்தரளே. அதாவது பெற்ற நேரத்தை விட அவனை எந்த நேரத்துல அவ உவந்தாளாம், அவன் மார்பில் காயம் பட்டு அந்த போர்க்களத்தில் மடிந்து கிடக்கிறான். விழுப்புண் பெற்ற அந்த உடலை பார்த்து அந்த தாய் கண்ணீர் வடிக்கவில்லை, பெருமை கொள்கிறாள். அந்த ரொம்ப அழகாக அந்த தாய் நரம்பெல்லாம் வெளியில தெரியறபடி இழைத்து போயிருக்கிறான். அவளுடைய இடுப்பெல்லாம் எப்படி இருக்கான், ஒரு விறகு வளைஞ்சிருக்கும்ல அந்த மாதிரி ஒரு தெம்பு இல்லாம அப்படி இருக்காங்க. போருக்கு போன அவன் மகன் புறமுதுகு காட்டி ஓடிட்டான்னு எல்லாரும் அலர்த்துட்டுறாங்க. அவ சொல்றா, அது மட்டும் உண்மையாக இருந்தால் நான் போய் அங்க பாக்குறேன், அவன் மட்டும் நீங்க சொன்னது போல புறமுதுகு காட்டி ஓடி இருந்தால் அவன் பால் அருந்திய என் மார்பை அறுத்து விடுவேன் கையில வாளோடு அந்த போர்க்களத்துக்கு போய் அங்க குவிஞ்சு கிடக்குற அந்த இறந்த உடல்கள் எல்லாம் பிரட்டி பாக்குறான். தன்னுடைய மகன் மார்பில் காயம் வாங்கி அவன் இறந்திருக்கிறான் உடனே அப்ப மகிழ்ச்சி அடைகிற அந்த வீரத்தாய். இப்படி அருமையான ஒரு பாடல்களை நம்ம தமிழ் பெண்கள் குறிப்பாக ஒரு வீர உணர்வோடு
அந்த காலத்திலேயே எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு இந்த பெண்பார் புலவர்கள் பாடி வைக்காவிட்டால் நமக்கெல்லாம் தெரிந்திருக்காது என்று சொல்லி, இப்படிப்பட்ட சிறப்பான பெண்பார் புலவர்களை வளர்ந்து வரக்கூடிய நம்ம பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திணை அமெரிக்கா முன்னெடுத்த இந்த ஒரு சிறப்பான செயலை மீண்டும் பாராட்டி அவையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி தோழி. மிக அருமையாக கருத்துக்களை எடுத்து வைத்து இந்த கருத்தரங்கை தங்கள் பேச்சால் சிறப்பித்து தந்தமைக்கு நன்றிகள் தெரிவித்து